ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம். அருள் மனம் கமழ்வது ராமாயணம், அன்பின் இலக்கணம் ராமாயணம், தர்மத்தின் உறைவிடம் ராமாயணம், தனிப்பெரும் காவியம் ராமாயணம். அருள் மனம் கமழ்வது ராமாயணம் என்று நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். ஆமாம், நம் உடல் வேறு உயிர் வேறு என்று பிரித்து பார்க்க தெரிந்துவிட்டால் நாம் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியத்தை தெரிந்து கொள்வோம். நாம் பெற்ற குழந்தைகளாகட்டும், நம்மை பெற்றவர்களாகட்டும், நம் தாத்தா பாட்டி, நம் பேர பிள்ளைகள் ஆகட்டும், அனைவரும் எதுவரைக்கும் வருவார்கள். யாரால் உடன் வாழ்க்கை துணை நலமும் வர முடியாது அல்லவா? அதனால் தர்மம் ஒன்றுதான் நமக்கு துணை நிற்கும். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணரே கர்ணனுடைய தொண்டுக்கு கொடைவள்ளலுக்கு அவனிடம் கையேந்தி நின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் தர்மத்தின் வழி நிற்க வேண்டும். ராமாயணத்தில் ராமரும் தான் சீதைக்கு கொடுத்திருந்த வாக்கின்படி அவளை தவிர வேறு எந்த பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காமல், சிந்தையால் கூட தொடாமல், ஒரு வில் ஒரு சொல் ஒரு வில் என்று வாழ்ந்து காட்டினார். தர்மத்தின் நிலையை நமக்கு போதித்தார். கைகேயியும் தன்னுடைய ரகுவம்சத்தின் கீர்த்தியை நிலைநாட்ட ஒரு பெண் இழக்க விரும்பாத பூவையும் பொட்டையும் மற்றவருடைய பேச்சுக்கும் ஆளாகினாலும் மனதில் உறுதியாக இருந்து தன்னுடைய தர்மத்தை நிலைநாட்டினார். தசரதரும் தனக்கு மிகவும் பிடித்தமான ராமரை பிரிந்து தான் கொடுத்த வாக்கிற்காக விண்ணுலகம் சென்றார். பரதனும் அப்படியே, அனைவரும் அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள். ஊர்மிளை தன் கணவரை அனுப்பிவிட்டு அவருடைய தூக்கத்தை தான் பெற்றுக்கொண்டு அவருக்காகவே உண்டு உறங்கி அப்படியே 14 ஆண்டுகள் கழித்து அவளுடைய தர்மத்தை நிலைநாட்டினார். சுமித்திரையும் தன்னுடைய 2 மகன்களையும் தன்னுடைய 2 சகோதரர்களுக்கு தொண்டு செய்ய அனுப்பி இன்னும் நம் மனதில் சிறந்த தாயாக விளங்குகிறார். இதுபோக தாரையாகட்டும், மண்டோதரியாகட்டும், திரீசடையாகட்டும் அனைவருமே அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். திரீசடை தன்னுடைய பெரியப்பா செல்லும் வழி தவறானது என்று தெரிந்து சீதைக்கு எந்த வகையில் குற்ற துணையாக இருக்க முடியுமோ அப்படியே வாழ்ந்த சீதாதேவிக்கு ஆறுதலாக இருந்தாள். ஒரு முறை விபீஷணர் வீட்டுக்கு ராவணன் வந்த பொழுது அங்கு ஒவ்வொரு இடத்தும் ராம ராம என்று எழுதியிருந்ததை பார்த்து மிகவும் கோபமுற்றான். அப்பொழுது திரிசடா, பெரியப்பா, உங்களையும் அண்ணியையும் தான் எழுதி வைத்திருக்கிறார் என் அப்பா. எப்படி என்றால் உங்கள் முதல் எழுத்து இரா, பெரியம்மாவுடைய முதல் எழுத்து ராம என்று அதைத்தான் எழுதியிருக்கிறாள் என்று தன்னை சாமர்த்தியத்தினால் சமாளித்தார். பார்வதிக்கு நிகரான மண்டோதரியும் தன்னுடைய கணவன் செல்கின்ற பாதை தவறானது என்று தெரிந்து பிறன்மனை நோக்கக்கூடாது என்பதை எடுத்து உரைத்து வந்திருப்பவர் கடவுளின் அவதாரம் என்று எவ்வளவோ பலமுறை போராடியும் கேட்காமல் ராமபாணத்திற்கு பலியான பொழுது இறந்த செய்தி கேட்டு ராமனை காணச் சென்றார். அப்பொழுது ராமர் அவருடைய நிழல் தன் பாதத்தின் மீது பட்டவுடன் தன் காலை உள்ளே இழுத்து கொண்டார். தலை குனிந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த மண்டோதரி, ராமா, உன்னை பற்றி நான் மிகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுதுதான் உன்னை பார்க்கின்றேன். உன்னை போல ஏக பத்தினி விரதம் இருக்கும் இந்த நாட்டில் என் கணவரும் இப்படி இருந்தாரே என்று மிகவும் வேதனையுடன் கூறிவிட்டு தன்னுடைய கணவரின் உடல் மீது சரிந்து இன்னுயிர் நீத்து விண்ணுலகம் சென்றார். இதைவிட நாம் என்ன சொல்ல முடியும்? இன்னும் நிறைய இருக்கிறது. நேரமில்லாத காரணத்தினால் இத்துடன் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீ ஜெயராம்.